துன்பத்தை கொடுப்பதோ அல்லது लेकिन பாவம் செய்வதோ डूबेंगी அல்ல. नहीं। ஆனால் தூய்மை इसलिए என்பது सुंदरता की உங்களுக்குள் हिम्मत से ஒழுங்குமுறையுடன் சத்தியத்தையும் परमागम சுத்தத்தையும் प्रतिष्ठा அனுபவம் के செய்வதாகும். निमित्त बनो। சத்திய படகு ஆடும் अभी ஆனால் அமிழாது मैंने என்ற तुझसे கூற்று सुनी थी। உள்ளதைப் போல் நம்பிக்கை படகானது சத்தியமும் நேர்மையும் ஆகும். அது ஆடக்கூடும் ஆனால் அமிழாது. ஆகவே சத்தியத்தின் தைரியத்துடன் இறைவனை வெளிப்படுத்துவதற்கான கருவியாகுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हो, मौज में हो? அனைவரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா सर्व இருக்கீங்களா? प्राप्ति संपन्न। संपन्न है तो संतुष्ट है। நீங்கள் பெரு பேறுகள் அனைத்தினாலும் जब நிறைந்திருக்கின்றீர்களா? असंतुष्टि होती है நீங்கள் நிறைந்திருக்கின்றீர்கள் என்றால் किसी भी திருப்தியாக कार्य में, இருப்பீர்கள், அப்போ மகிழ்ச்சியாக तो இருப்பீர்கள். उसका எந்த मतलब ஒரு कोई प्राप्ति की விஷயத்திற்காக कमी है। திருப்தியற்று இருந்தாலும் அதனுடைய காரணம் உங்களிடம் பெரு பேறு இல்லை एक निश्चय है, என்பதாகும். दूसरा विश्वास है। ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று निश्चय बुद्धि हो जाते हैं पर कई बार विश्वास नहीं होता। நமக்கு புத்தியில் अगर நம்பிக்கை विश्वास இருக்கலாம், हो சில நேரங்களில் तो संकल्प நம்பிக்கை व्यर्थ அதுல नहीं அந்த चलेगी, விஷயத்துல நம்பிக்கை இல்லாம चिंता नहीं இருக்கலாம். होगी, बार बार नहीं सोचेंगे। உங்ககிட்ட நம்பிக்கை இருக்குன்னா நீங்க विश्वास வீணான எண்ணங்களை வச்சிருக்க மாட்டீங்க, विश्वास மீண்டும் दिल से மீண்டும் அதை होता है, பற்றி சிந்திக்க மாட்டீங்க. अनुभव से होता है। உங்களுடைய இதயபூர்வமாக विजय நீங்கள் निश्चित है, நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ऐसा அனுபவத்தின் हम मानते அடிப்படையிலும் हैं உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. कि विजय निश्चित है। நாம் तो வெற்றி अगर हमें ये निश्चय ரத்தினங்களாக है இருக்கின்றோம். तो அதுல होगा எந்த कि नहीं होगा, ஒரு कैसे होगा, ये ना ஐயப்பாடும் हो இல்லை. जाए, இது நடக்குமா कितने இல்லையா, संकल्प होंगे। இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, பலவிதமான लेकिन எண்ணங்கள் अगर இருக்கு. विश्वास है तो कोई संकल्प नहीं चलेगा। ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது बाबा இருந்துச்சுன்னா உங்களால और இத்தனை ड्रामा எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது. ड्रामा की உங்ககிட்ட परिस्थिति திடமான और எண்ணம் बाबा இருக்கு भी அப்படின்னா समय प्रति समय பாபாவும் நாடகமும் हम बच्चों का विश्वास दृढ़ அவ்வப்போது करने के लिए, பாபாவும் கூட நம்முடைய 100% நம்பிக்கையை करने के लिए ஸ்திரமாக்குவதற்காக कुछ ना कुछ 100% परीक्षाएं लेते हैं। ஆக்குவதற்காக ड्रामा की நம்மிடம் परिस्थितियां भी कुछ பாபாவும் नहीं है, டெஸ்ட் எடுக்கிறாங்க. लेकिन कुछ சூழ்நிலைகள் परीक्षाएं நாடகத்துல हैं। வரதும் கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் சில तो मुझे நமக்கு हमेशा याद டெஸ்ட் रहता है பேப்பர், जब பரீட்சை தாட்கள் அப்படிங்கிறது இருக்கு. बहुत பாபா साल पहले, எப்போதும் 25-26 எனக்கு साल पहले, நினைவு இருக்கு. பல வருடங்கள் முன்னாடி, हम लोगों ने 25-26 पीस विलेज வருடங்களுக்கு में आए முன்பு तो कभी कभी நாம ऐसे रात பீஸ் को வில்லேஜுக்கு வந்தோம். कोई बात का संकल्प சிலப்போ चलता है ராத்திரி நேரங்கள்ல तो बाबा हमेशा मेरे ஏதானும் से पूछते थे, எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா तुमको मेरे पर பாபா विश्वास है எப்போதும் கேட்பார், है? என்ன तो फिर உனக்கு सोचता நம்பிக்கை था। இருக்கா, என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பாங்க. तब से मुझे அப்போ ये ஏன் நீங்க लगता है அதை कि பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு हम பாபா लोग का கேட்பார். किसी भी அதன் बात में பிறகு ये क्यों नहीं हुआ, ऐसा होता तो अच्छा था, ये होता, ये जो நாம संकल्प चलते हैं ना, இது ஏன் நடக்கல, ஏன் இது நடந்திருந்துச்சுன்னா நல்லா दिल இருந்திருக்கும் को अच्छा नहीं அப்படின்னு लगता। சில எண்ணங்கள் நமக்கு வரும் कि பொழுது मेरे पर विश्वास பாபாக்கு नहीं அது है, பிடிக்கிறதில்ல. ड्रामा पर विश्वास नहीं है। உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, तो अगर நாடகத்தின் हमें மீது उனக்கு पास நம்பிக்கை विथ ऑनर இல்லை, होना है तो நாம் एक தகுதி संकल्प भी आगे नहीं சான்றிதழோடு चलेगा। பாஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த जब ड्राइविंग இங்க இருந்து सीखते हैं அங்கே எந்த விதமான ஒரு சின்ன எண்ணம் கூட बताते हैं कि यहाँ पर இருக்கக்கூடாது. आपको स्टॉप நீங்க करना है। டிரைவிங் கத்துக்கும் போது நீங்க अगर இங்க आप उससे நிறுத்தணும் आधा அப்படின்னு फुट भी சொல்லப்படுது. आगे चले जाओ तो पास नहीं होंगे। ஆனா நீங்க क्योंकि அதுல அரை அடி एक्सीडेंट முன்னுக்கு होने की போனாலும் கூட संभावना है। நீங்க இதுல பாஸ் பண்ண तो इसी மாட்டீங்க. तरीके से अंदर ஏன்னா में அதுல ஒரு कभी भी விபத்து थोड़ा ஏற்பட भी வாய்ப்பு உண்டு. अगर அதே हलचल போல होती है உள்ளுக்குள்ளும் கூட ஏதாவது किसी भी बात கொஞ்சம் में உள்ளுக்குள்ள तो मार्क्स ஏற்றத்தாழ்வுகள் कम हो ஏற்பட்டாலும் जाते கூட हैं, எந்த 20-30%, விஷயத்திற்காகவும் அப்போ உங்களுடைய 100% नहीं हो மதிப்பெண்கள் सकते। குறைவாகிவிடும்.
அது 100% जैसे कहते हैं இருக்க ना, முடியாது. निश्चय बुद्धि 20-30% இழந்து विजय, விடுவீர்கள். उनकी विजय होती है। அதனால்தான் लेकिन யாருக்கு केवल निश्चय புத்தியில बुद्धि ஸ்திரமாக இருக்கின்றார்களோ அவர்கள் निश्चय बुद्धि வெற்றியுடையவர்களாக ஆவாங்கன்னு சொல்லப்படுது. சில நேரத்துல உங்களுக்கு आजकल அந்த सब ये पूछते हैं விடாமுயற்சி, அந்த ஸ்திரமான தன்மை कि आप இருக்கு, लोग कैसे கவலைப்பட மாட்டீங்க. केयरफ्री कैसे சிலப்போ रहते हैं। மக்கள் கேக்குறாங்க, எப்படி நீங்க निश्चिंत कैसे கவலையற்றவரா रहते हैं। இருக்கிறீங்க அப்படின்னு तो கேக்குறாங்க. उसका फाउंडेशन हमारा எப்படி विश्वास है। நீங்க கவலைப்படாம இருக்கிறீங்க அப்படிங்கிற போது அதற்கு तो चारों அஸ்திவாரமாக तरफ இருப்பது देखते நம்முடைய हैं நம்பிக்கை. बाबा कैसे कर करा रहा है। 4 பக்கங்களிலும் நாம பார்க்கிறோம், பாபா எப்படி लेकिन कोई எல்லாத்தையும் भी நடத்தி बात हो, கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம चाहे பார்க்கிறோம். व्यवस्था, कोई भी बात அது की எதுவாக व्यवस्था இருந்தாலும், எதை நாம अरे செய்யணும் कितनी அப்படின்னாலும் अच्छी होती है। அது அவ்வளவு बाबा कर சிறப்பாக करा रहा है। செய்யப்படுது. आज इतनी பாபா அதை बाबा செய்விக்கின்றார். के இன்று नए समर्पित या आने वाले बच्चे सब बहुत एजुकेटेड हैं। பாபாவின் புது குழந்தைகள் क्योंकि சமர்ப்பணமாய் இருக்காங்க. आजकल அல்ல புதுசா बनाया है வரவங்க कि அவங்கெல்லாம் ரொம்ப समर्पण நல்லா वही हो படிச்சிருக்காங்க, सकता है जो ग्रेजुएट है। பட்டதாரிகளா இருக்கிறாங்க. इतनी क्वालिफिकेशन, पर இப்போ इतने எப்படி इतनी பண்ணிருக்காங்கன்னா, क्वालिफिकेशन है। படித்தவர்கள் மட்டுமே, பட்டதாரிகள் மட்டுமே कल मेरा இப்போ परिचय 2-3 சமர்ப்பணமாக लोगों से முடியும் कराया, அப்படிங்கிற ஒரு விதி கூட இருக்கு. ऑल टैलेंट। நேத்து எனக்கு ஒரு சிலரை तो அறிமுகப்படுத்தினாங்க. बाबा எல்லாருமே ரொம்ப अपना படிச்சவங்க. कार्य कर रहे हैं ना, பாபா वो அவருடைய आत्माएं காரியத்தை செய்து कैसे கொள்கின்றார். टच होती हैं ज्ञान से, ம். हम लोगों की எப்படி जीवन से, இந்த बाबा ஆத்மாக்கள் के कार्य से। ஞானத்தினால தொடப்பட்டிருக்காங்க, பாபாவின் तो வாழ்க்கை करण முறையினால करावन आज तो எப்படி करा ही रहा है। தொடப்பட்டிருக்காங்க, பாபாவின் हमें காரியத்திற்காக भाग्य बनाने அர்ப்பணம் के लिए பண்ணியிருக்காங்க. बनाता கரண் கராவன்கார் செய்பவர் செய்பவர் பாபா है। कुछ कर நம்மை सकते हैं கருவிகளாக पर ஆக்கி हमारा நம்மளுடைய भाग्य பாக்கியத்தை कैसे बने। உருவாக்குகின்றார். பாபாவாலேயே அதை செய்திட விட முடியும். ஆனால் நம்முடைய பாக்கியம் और எப்படி कोई सोचे உருவாகும்? मेरे बिना काम नहीं चलेगा, वो तो आप सवेरे बंद யாரோ करो, நான் शाम இல்லாம तक कोई இந்த जगह पर காரியம் நடக்க முடியாது कभी அப்படின்னு भी நினைக்கலாம். अहंकार होना नहीं ஸோ चाहिए। காலையில நீங்க இடத்தை விட்டு போயிடுறீங்க. नहीं कर पा அப்போ रहा हूँ, அப்போ அந்த नहीं कर पा இடம் रहा हूँ, யாரோ எடுத்துப்பாங்க. நான் தான் செய்றேன், என்னால மட்டும்தான் முடியும் नहीं அப்படின்ற कोई அந்த नहीं ஆணவத்தை करेगा, வளர்த்துக் बाबा का கொள்ளாதீங்க. कार्य है। ஏன்னா तो யாராலையும் बहुत செய்ய निरंकारी முடியும், भी रहना है, மற்றவர்களாலும் செய்ய முடியும். ஏன்னா இது பாபாவின் निश्चिंत भी காரியம். रहना है। அதனால எந்த ஒரு और आज तो ஆணவமும் बाबा இல்லாமல் இருங்க, उससे भी आगे எந்த ले गए கவலை हैं। இல்லாம இருங்க. हम लोगों இன்னைக்கு को बाबा பாபா என்ன कहते हैं சொன்னார்? இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, विश्वास की नाव, बोट ऑफ ट्रस्ट, सत्यता, சத்தியம் மற்றும் ऑनेस्टी। நேர்மை என்பது ये नाव நம்பிக்கை क्या है? படகு. ट्रूथ एंड ऑनेस्टी। तो इसलिए சத்தியமும் நேர்மையும் தான் बाबा जब படகு. कह रहे हैं विचार मत करके தூய்மையின்மை मीठी என்பது बातें, எவருக்கும் துன்பம் विश्वास की கொடுப்பதோ, नाव பாபா சொல்றாங்க, நீங்க இதை सत्यता, பத்தி ஞான சிந்தனை பண்ணணும். ऑनेस्टी है। நேர்மை மற்றும் சத்தியம் तो என்பதுதான் बाबा कह रहे படகு. हैं कि पवित्रता, தூய்மையின்மை என்பது अपवित्रता, எவருக்கும் துன்பத்தை கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ अपवित्रता அல்ல. सिर्फ किसी ஆனால் को दुख देना नहीं है। ம், தூய்மையின்மை அப்படின்னு कोई சொன்னா पाप யாருக்கும் कर्म துன்பம் करना கொடுப்பதோ அல்லது नहीं है, பாவம் செய்வதோ அல்ல. ஆனால் தூய்மை என்பது உங்களுக்குள் लेकिन स्वयं में ஒழுங்குமுறையுடன், सत्यता और स्वच्छता, தூய்மை என்பது உங்களுக்குள் विधि पूर्वक ஒழுங்குமுறையுடன் சத்தியத்தையும் अगर अनुभव करते சுத்தத்தையும் हो அனுபவம் तो पवित्र செய்வதாகும். हो। पवित्रता सिर्फ किसको, சத்திய படகு अपवित्रता ஆடும் ஆனால் सिर्फ அமிழாது किसको என்ற दुख கூற்று देना உள்ளதைப் போல் நம்பிக்கை अथवा पाप படகானது करना नहीं है, சத்தியமும் நேர்மையும் लेकिन ஆகும். स्वयं में सत्यता, स्वयं में அது सत्यता, ஆடக்கூடும் ஆனால் அமிழாது. स्वच्छता, विधि पूर्वक अनुभव करते हो। तो बाबा कहते हैं जो पवित्र करते हो तो பாபா पवित्र हो। சொல்றாங்க, எப்படி जैसे ஒரு கூற்று कहावत है இருக்கோ, कि அதாவது सत्य की नाव डोलती சத்திய बहुत है படகு ஆடும் लेकिन ஆனால் அது डूबती ஒருபொழுதும் नहीं है। அமையாது. तो बाबा कह रहे हैं சத்தியம் तो विश्वास की மற்றும் नाव நேர்மை सत्यता அப்படிங்கிறது है, ஒரு படகு.
அது ஆடும் ஆனால் அமிழாது. विश्वास ஆடலாம் की नाव ஆனால் அமிழாது. सत्यता है, ऑनेस्टी है, जो डगमग नहीं, जो डगमग होगी लेकिन डूबेगी नहीं। इसलिए सत्यता की हिम्मत से, सत्यता एक और அதனால் शक्ति है, हिम्मत, கடவுளை हिम्मत से வெளிப்படுத்துவதற்கான கருவியாகுங்கள். परमात्म சத்தியம் प्रतिष्ठा மற்றும் தைரியத்துடன் निमित्त बने। இறைவனை வெளிப்படுத்தும் கருவியாகுங்கள். कई बार होता है हमने कह तो दिया, अभी सिद्ध कर सकेंगे कि नहीं। நிறைய நேரங்கள்ல அது நடக்கும். तो अगर நான் सत्यता है, சொல்லிட்டேன், ஆனா அதை என்னால स्वच्छता है, நிரூபிக்க तो முடியுமா? विश्वास भी அப்ப है। நம்ம கிட்ட நேர்மையும் சுத்தமும் இருந்தது अगर அப்படின்னு சொன்னா विश्वास है நிச்சயமாக நம்ம கிட்ட तो நம்பிக்கை कोई இருக்கும். संकल्प लाने की जरूरत नहीं। काफी गहरी बात है, நம்பிக்கை இருக்கு कोई அப்படின்னு சொன்னா सूक्ष्म வேற में எந்த अपने को எண்ணங்களையும் நாம் चेक கொண்டு வர करना வேண்டிய है அவசியம் இல்லை. இது कि மிகவும் मेरी पवित्रता क्या சூட்சுமமானது. स्वच्छता சூட்சுமமான है। முறையில நம்மை நாம் சோதிக்க வேண்டும். क्योंकि हम सब पवित्र तो रहते ही हैं, लेकिन अभी तक भी स्वच्छ நாம் बन रहे हैं। எல்லாரும் சுத்தமாக இருக்கிறோம், தூய்மையாக तो இருக்கிறோம். सत्यता ஆனாலும் और நாம் स्वच्छता சுத்தமாக கொண்டு வர வேண்டும். विश्वास की नाव है। कितनी अच्छी बात है। நேர்மையும் சத்தியமும் படகாகும். இது மிக ஒரு அழகான விஷயம். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। अव्यक्त वाणी तारीख है அவ்வியக்த 15 முரளி सितंबर மீட்டர் முரளி 1975। தேதி 15 अकाल செப்டம்பர் तख्त नशीन और महाकाल 1975. मूर्त बन உங்களுடைய அழிவற்ற समेटने की ஆசனத்தில் शक्ति அமர்ந்து का அழிவற்ற प्रयोग ரூபமாகுங்கள். करो। ऐसे விஸ்தாரத்திலிருந்து समय வெளிப்படும் में சக்தியை சோதனை जैसी செய்து स्थिति பாருங்கள். सुनाई அந்த நேரத்தில் उसके लिए உங்களுக்கு विशेष சொல்லப்பட்ட कौन அந்த सी ஸ்திதியில் शक्ति நீங்கள் की இருக்க வேண்டுமானால் आवश्यकता உங்களுக்கு எந்த होगी। சக்தி தேவைப்படுவதாக இருக்கும்? सेकंड में என் हार जीत के खेल में வெற்றி அல்லது कौन सी தோல்வி, शक्ति ஒரு चाहिए। நொடியில் வெற்றி தோல்வி என்ற விளையாட்டில் உங்களுக்கு எந்த ऐसे சக்தி समय में தேவைப்படும்? समेटने की அந்த शक्ति நேரத்தில் आवश्यक உங்களுக்கு है, விஸ்தாரத்திலிருந்து जो अपने விடுபடும் लिए சக்தி अभिमान के தேவையாகும். संकल्प அப்போ को உடல் உணர்வு எண்ணங்கள் இருந்தால் देह की என்னவாகும்? दुनिया அல்லது की சூழ்நிலையை परिस्थितियों பொறுத்து की ஸ்தூல உலகத்தை संकल्प को பொறுத்த எண்ணங்கள் இருந்தால் அப்பொழுது என்னவாகும்? क्या होगा। நீங்கள் அந்த इस ஏற்றத்தாழ்வுகளினுடைய हलचल के அந்த संकल्प को எண்ணங்களை भी நீங்கள் அமைக்க வேண்டும். समेटना है। உடல் அல்லது ஸ்தூல விஷயங்கள், உடல் शरीर और சம்பந்தப்பட்ட शरीर ஸ்தூல के விஷயங்கள் सर्व அனைத்தினுடைய संबंधी எண்ணங்களையும் நீங்கள் वस्तुओं को அமிழ்த்த भी வேண்டும். वह अपनी आवश्यकताओं के साधनों की ஸ்தூல प्राप्ति की வசதிகளை பெறும் संकल्प को எண்ணங்களை भी நீங்கள் समेटना है। அதையும் நீங்கள் அமிழ்த்திவிட வேண்டும். घर जाने के எந்த संकल्प के விதமான सिवाय விரிவாக்கமும் अन्य எண்ணங்களில் किसी संकल्प இருக்கக்கூடாது. का வீட்டுக்கு विस्तार न திரும்ப हो। வேண்டும் என்ற ஒரே எண்ணமே बस மேலோங்கி இருக்க வேண்டும். यही இந்த ஒரு संकल्प हो எண்ணம் कि மட்டுமே अब இருக்க अपने வேண்டும். घर நாம் வீட்டிற்கு गया திரும்பி செல்ல कि गया। இருக்கின்றோம். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல இருக்கின்றோம் என்பது மட்டுமே இருக்க शरीर வேண்டும். का कोई भी உடலினுடைய எந்த संबंध व சம்பந்தமோ संपर्क அல்லது உறவோ नीचे न ला உங்களை கீழே सके। கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. जैसे இந்த इस समय நேரத்தில் साक्षात्कार में காட்சிகளை जाने वाले அனுபவம் செய்பவர்கள் அவர்களுடைய साक्षात्कार के காட்சிகளின் आधार அடிப்படையில் पर ஆத்மா நான், अनुभव करते நான் हैं कि मैं ஆகாயத்திற்கு आत्मा அப்பால் इस பறந்து आकाश கொண்டிருக்கின்றேன். तत्व से இந்த भी எண்ணமே पार இருக்க வேண்டும். उड़ते அதே हुए முறையில் जा ஒரு रहे ஞானம் हूँ। நிறைந்த ஆத்மா, யோகி ஆத்மாவும் ऐसे கூட ही ज्ञानी இதே एवं விதமான योगी அனுபவத்தை आत्माएं கொண்டிருப்பார். அதே ऐसा நேரத்தில் अनुभव करेंगी। அந்த நேரத்தில் நீங்கள் उस समय ट्रांस की டிரான்ஸ்ல मदद செல்வ नहीं मिलेगी। காட்சிகளுக்கான எந்த உதவியும் உங்களுக்கு ज्ञान और योग கிடைக்காது. का आधार நீங்க चाहिए। ஞானம் மற்றும் யோகத்தினுடைய इसके लिए அஸ்திவாரத்தை अब கொண்டிருக்க से வேண்டும். अकाल तख्त இதற்கு नशीन होने பயிற்சி का செய்யுங்கள்.
உங்களுடைய अभ्यास அழிவற்ற चाहिए। ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதை जब பயிற்சி चाहे செய்யுங்கள். अशरीरी पद அப்பொழுது का உங்களால் अनुभव कर உடலற்ற सके। ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். बुद्धि உங்களுக்கு योग வேண்டிய द्वारा பொழுது உடலற்ற ஸ்திதியை जब உங்களால் चाहे அனுபவம் செய்ய முடியும். तब शरीर के இப்புத்தியினுடைய आधार में आए। யோகத்தின் மூலம் நீங்கள் अशरीरी விரும்பும் भव போது का நீங்கள் वरदान அந்த உதவியை अपने कार्य ஆதாரத்தை में எடுத்துக்கொள்ள अवश्य முடியும். लगाओ। நான் உடலற்றவர், ऐसे நீங்கள் समय में உடலற்றவர்கள் ஆகுங்கள் அப்படிங்கிற श्रीमत அந்த कैसे लेंगे? ஆசீர்வாதத்தை அவ்வப்போது நீங்கள் टेलीफोन பயிற்சி செய்ய व வேண்டும். टेलीग्राम से वायरलेस நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் अर्थात எப்படி बिना तार ஸ்ரீமத்தை के எடுத்துக்கொள்வீர்கள்? विद्युत உங்ககிட்ட चुंबकीय ஒயர்லெஸ் செட் तरंगों இருக்கா? द्वारा இல்ல போன் இருக்கா? समाचार இல்ல भेजना டெலிகிராம் है। வருமா? ஒயர்லெஸ் सेट है। அப்படிங்கிறது எந்த ஒரு चाहिए तो ஒயரும் वायरलेस, இல்லாமல் लेकिन காந்த सेट है। சக்தியின் மூலம் மெசேஜ் वायरलेस அனுப்ப की முடியும். सेटिंग कैसे உங்களுக்கு होती है? அந்த ஒயர்லெஸ் செட் இருக்கா? बिल्कुल அதாவது நீங்கள் वॉइसलेस முற்றிலுமாக बाप की விகாரமற்றவர்கள் ஆறீங்களா? वॉइसलेस बनना விகாரங்கள் ही அற்றவர்களாக वायरलेस सेट இருக்கிறீங்கன்னா की உங்ககிட்ட सेटिंग है। ஒயர்லெஸ் செட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். जरा अंश கொஞ்சம் विद्युत விகாரம் भी உங்ககிட்ட अंश இருந்தா கூட मात्र அந்த विकार ஒயர்லெஸ் செட் முற்றிலுமாக வேலை वायरलेस के செய்யாது. सेट को அதனால बेकार कर உங்களுடைய देगा। சொந்த உங்களை சோதிப்பவராக इसलिए ஆகுங்கள். महीन रूप से சூட்சுமமான स्वयं முறையில் के உங்களை स्वयं சோதனை ही செய்யுங்கள். चैत्य அப்பொழுதே बने। நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக तब முடியும். ही प्रकृति அப்பொழுதே और ஐந்து 5 ஐந்து विकारों की விகாரங்களினுடைய தாக்கத்தை अंतिम உங்களால் विदाई கடைசி के वार நேரத்தில் को வெற்றி கொள்ள முடியும். विजयी बन அது உங்களை பலமாக सामना कर தாக்கும். உங்களை सकेंगे। அந்த விகாரங்கள் यही प्रकृति தாக்குவதற்கு वार பதிலாக करने की बजाय அந்த இயற்கை என்பது बधाई के உங்களுக்கு नजारे முன் सामने வாழ்த்துக்கள் लाएंगी। வாழ்த்துக்கள் என்ற அந்த ஒரு अच्छा, காட்சியை கொண்டு आगे வரும். की मूली முரளி कल நாளை सुनेंगे। மீண்டும் தொடரும். ओम शांति। முரளி நாளை மீண்டும் தொடரும். அவ்யக்தி பயணம் ஆதி ரத்தினங்களின் பகிர்வு. दादी जान से प्यारी जान की दादी ओ प्यारी சகவாசி सीता बाबा ने कहा इन आंखों से देखने वाला मत देख। பாபா சொல்றாங்க, இந்த ஸ்தூல கண்களால் நீங்கள் எதை பார்க்கின்றீர்களோ அதை பார்க்காதீங்க அப்படின்னு अच्छी तरह से தந்தை சொல்றார். எவ்வாறாயினும் பரமாத்மாவை நன்றாக गुरु जी के பாருங்கள். बीच में அந்த தனிப்பட்ட ஒரு நட்சத்திரம் என்பது ஆத்மாவின் நெத்தியில் பிரகாசிக்கின்றது. हमारा ये பாபாவை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது आत्मा ஆத்மாவாகிய நம்மை நாம் பார்க்க स्टार வேண்டும். मिसल அப்பொழுது நட்சத்திரம் ஆத்மா நட்சத்திரம் பிரகாசிக்க ऐसा ஆரம்பிக்கும். पुरुषार्थ करना हो இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய விரும்பினால் है। அது மிக மிக எளிமையானது, எதுவுமே கடினமானது அல்ல. कभी शब्द ये नहीं निकलेगा ये मेरे लिए இது थोड़ा எனக்கு थोड़ा கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. डिफिकल्ट कहा நீங்க கஷ்டம் किया அப்படின்னு சொன்னா, கஷ்டம்னு நீங்க वो राजयोगी உணர்ந்தா नहीं बनेगा। நீங்க ராஜயோகியாக ஆகவே முடியாது. राजयोगी माना राजाई पाने वाला ராஜயோகி योगी। என்றால் ஒரு யோகி, योग அதாவது लगा रहा है ராஜ்யத்தை பெறக்கூடிய सत्युगी ஒரு राजाई तो अलग बात है मिलेंगी ऑटोमेटिक சத்தியுகத்துல நாம் ராஜாங்கத்தை अभी जो பெறுவது राजाई है ஆட்டோமேட்டிக்காக लॉयल्टी நடந்துரும். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. रियलिटी की ஆனால் लॉयल्टी இப்பொழுது தற்சமயம் நமக்கு ज्ञान அந்த रत्न से ராஜரீகமான बाबा தன்மை के ज्ञान வேணும். रत्न मिलते हैं। பாபா கிட்ட இருந்து நமக்கு ஞான ரத்தினங்கள் ज्ञान கிடைக்கின்றன. ऐसे सुनने सुनाने वाला नहीं है।
அதை நாம் கேட்பதோ अंदर से அல்லது ஞானத்தை சொல்வதோ मनन चिंतन மட்டுமல்ல, में ஆனால் உள்ளுக்குள் मंथन நாம் में ஞான சிந்தனை ज्ञानों நடக்க को வேண்டும். पहले நம்மை मीठा நாம் लगता சோதித்து है, பார்க்க வேண்டும். முதலில் बड़ा ஞானம் ज्ञान இனிமையானது. அதன் பிறகு जो ஞானத்துல हमारे में कोई அவ்வளவு गुण नहीं அதிகமான था, மதிப்பு இருக்கிறது. सर्वगुण அதுல मेरे में இல்லாத ஒரு தெய்வீக ज्ञान குணமே योग से இல்லை. பட் எல்லா वे आप குணமும் आ रहे தன்னிச்சையாகவே हैं, என்கிட்ட आ வந்துடும். रहे எப்போன்னா हैं। ஞானம் जो யோகம் बाबा ने இரண்டும் पहले இருக்கும்போது. पहले सिखा दिया, அதனால பாபா முதல்ல நமக்கு என்ன சொல்லி सतोगुणी बन கொடுக்கிறார் जाओ। அப்படின்னா, நீங்க சத்தோகுணி भले कुछ भी ஆகணும். गुण ना அதாவது हो, மென்மையான குணங்கள் सतोगुणी இருக்கணும். बनेंगे ना எந்த குணம் तो உங்ககிட்ட सब गुण मेरे இல்லைன்னாலும் में आ जाएंगे। நீங்க உம் सतोगुणी சத்தோகுணிய से ஆக முடியாது. सब சத்தோகுணி गुण ईश्वरी ஆகிறோம் गुण आते அப்படின்னா हैं। எல்லா குணங்களும், ऐसे எல்லா नहीं थोड़े தெய்வீக गुण குணங்களும் நம்ம கிட்ட जो இருக்கும். पावर ऑफ प्योर சில குணங்கள் அல்ல, फ्यूचर में ஆனால் थोड़े पैदा में எதிர்காலத்துல थोड़ी நமக்கு कोई நல்ல दुर्घटना होती है, குணங்கள் नशा चढ़ தூய்மையின் जाता மூலம் है। வர முடியும். இதனுடைய போதை நம்ம கிட்ட இருக்கணும். हम किसकी संतान है तो நாம் யாருடைய संतान किसके குழந்தைகள்? है? நாம் ईश्वर के கடவுளுடைய गुण है। தெய்வீக குணங்கள் ईश्वर நம்ம में जो கிட்ட गुण இருக்கணும். है கடவுள் கிட்ட वो இருக்கிற हमारे में குணங்கள் आते हैं, வரணும். அந்த குணங்கள் நமக்குள்ள हमारे में வருது. ஆ, बाप के எப்படிப்பட்ட गुण हमारे में आ जाए விஷயம்! தந்தையுடைய குணங்கள் तो उसके நம்ம लिए கிட்ட வருது. या किसी का அதனால யாருடைய பலவீனத்தையும் ईश्वर பார்க்க से கூடாது. பார்க்கவே கூடவே न கூடாது. देखना, न सुनना, न அதை सोचना, न பார்க்க கூடாது, கேட்க கூடாது, சிந்திக்கவும் கூடாது, ஒரு பொழுதும் अटल रहो। பேசவும் கூடாது. அது किसी का भी अवगुण அது दिखाई पड़ा, அலௌடே கிடையாது. मानना அதற்கு मैं ईश्वर की பர்மிஷனே संतान கிடையாது. नहीं हूँ। யாருடைய मेरे பலவீனத்தை फ्यूचर நீங்கள் से फ्यूचर भी பார்த்தாலும் नजर नहीं आएगा, உங்களுடைய औरों को भी नजर नहीं எதிர்காலத்தில் आएगा। அல்லது உங்களுடைய हमारे फीचर्स முகத்தில் ही नहीं बताएंगे நற்பண்புகளை பார்க்க तेरा முடியாது. फ्यूचर क्या है। நம்முடைய तो बाबा முக कहते हैं அங்கங்களுடைய हमारा அங்கங்கள் फ्यूचर நம்முடைய बाबा कैसे எதிர்காலத்தை बना காட்டுவதாக रहा இருக்க है, வேண்டும். वो भी பாபா हमारे சொல்றாரு, फ्यूचर से दिखाई पड़े। இப்போ எதிர்காலம் உங்களுடைய முக फ्यूचर का சாயலில் ख्याल தென்படுவதாக रखना இருக்க है, வேண்டும். இந்த प्रेजेंट எதிர்காலத்தை मरण பற்றி நீங்கள் समय சிந்திக்க வேண்டும். सब நிகழ்காலத்தில் உங்களுடைய व्यर्थ நேரத்தையும் नहीं हो, எண்ணங்களையும் வீணாக்காதீர்கள். बहुत वैल्यूबल है। இரண்டும் समय மிக सब மிக மதிப்பு வாய்ந்தவை, நேரம் மற்றும் எண்ணங்கள். तेरे